சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்றவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்குரிய வழிமுறைகள். இந்த உலகத்திலே பல உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது. விலங்கினங்கள், பறவைகள், மீன் இனங்கள், புழு பூச்சி இனங்கள், இதோடு மனித இனமும் படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா அன்பு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான். எல்லா உயிரினங்களும் பிற உயிரினங்களிடத்திலே அன்பு செலுத்துகின்றன. உதாரணமாக ஒரு விலங்கினத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது கொடிய உயிரினமாக விலங்கினமாக இருக்கட்டும் அல்லது எளிய விலங்கினமாக இருக்கட்டும், அது தன்னுடைய சக விலங்கினத்திலே அன்பை பாசத்தை காட்டுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது அந்த உயிரினத்திடத்தில் அன்போடு நடந்து கொள்வதை நாம் பார்க்கின்ற பொழுதே தெரிந்து கொள்ளலாம். இந்த உயிரினம் அதோடு விளையாடுகின்றது, அன்போடு நடந்து கொள்கின்றது என்று. அதுபோல பறவை இனத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பறவை இன்னொரு பறவை இடத்தில் எவ்வாறு அன்போடு நடந்து கொள்கின்றது என்பதை நாம் பார்த்து விடலாம். அந்த பறவை இடத்திலே அது காட்டக்கூடிய அன்பு, கருணை என்பது வெளிப்படும். அதை மனிதர்களாகிய நாம் பார்க்க முடியும். அதுபோல மீன் இனங்கள், ஒரு மீன் மற்றொரு மீன் இடத்திலே காட்டக்கூடிய அன்பு, அவைகள் இணக்கமாக ஒன்றோடு ஒன்றாக கலந்து வாழ்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் இவைகள் அனைத்தும் அன்போடு ஒற்றுமையாக வாழ்கின்றன என்று. அதுபோல்தான் புழு பூச்சி இனங்களும். இப்படிப்பட்ட மற்ற உயிரினங்களை போன்றுதான் மனித இனமும். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்திலே அன்பு செலுத்துகின்றான். ஒரு தாய் தன்னுடைய மகனிடத்திலே காட்டக்கூடிய அன்பை பிறர்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த தாய் தன்னுடைய குழந்தை பசியோடு இருக்கின்ற பொழுது அதற்கு பாலூட்ட உடனடியாக ஓடோடி சென்று பாலூட்டுகின்றார் என்றால் அந்த குழந்தையின் மீது உண்டான அந்த தாயினுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல அந்த குழந்தையின் மீது, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே நன்றாக வாழ்வதற்கு காட்டுகின்ற அந்த வழி, அதன் மூலமாக தாயின்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, தன்னுடைய சகோதரருக்கு ஒன்று என்றால் மற்றொரு சகோதரர் துடியுறுத்தி போகின்றார் என்றால் நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் இருவரும் சகோதர பாசத்தோடு இருக்கின்றார்கள் என்று. அதுபோல ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு ஒரு அன்பை, நட்பை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அந்த அன்பிற்கு பெயர் என்ன என்பதை நாம் அனைவருக்கும் தெரியும். அதுபோல ஒரு ஆசிரியர் மாணவரிடத்திலே காட்டக்கூடிய அன்பு, அந்த மாணவனுடைய ஒழுக்கத்திலே கவனம் செலுத்துகின்றார், அந்த மாணவனுடைய படிப்பிலே கவனம் செலுத்துகின்றார் என்றால் ஆசிரியர் அந்த மாணவன் மீது அன்பு வைத்திருக்கின்றார் என்பதாக பொருள். ஒரு முதலாளி தொழிலாளியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த முதலாளிக்கு அவர் பதவியை உயர்வு கொடுப்பதிலிருந்து, அவருடைய சம்பளம் உயர்வுக்கு காரணமாக இருப்பதிலிருந்து முதலாளி தொழிலாளியின் மீது அன்பு செலுத்துகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக பார்த்தோம் என்றால் உயிரினங்கள் அனைத்தும் ஒன்று மற்றொன்றின் மீது அன்பு செலுத்திதான் இந்த உலகத்திலே இருக்கின்றது. அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோல அந்த உயிரினங்களையும் 7 வானம், 7 பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா நம்மின் மீது அன்பு செலுத்துகின்றானா இல்லையா என்பதை நாம் இவ்வாறு புரிந்து கொள்வது. நாம் உலகத்திலே வாழுகின்றோம். நம்மில் ஒருவருடைய வயது ஒன்றாக இருக்கின்றது. 10 வயது, 20 வயது, 40 வயது, 60, 70, 80 வயதுகள் என்று சில நாட்களை, சில வருடங்களை, பல வருடங்களை நாம் கடந்திருக்கின்றோம். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லமை படைத்த அல்லாஹ் தஆலா நம்மின் மீது அன்பு செலுத்துகின்றானா? அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அன்பிற்கினையவர்களே, நம்மில் சிலர் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் தான் இவ்வுலகத்திலே ஏராளமான அவுலியாக்கள் அடங்கி இருக்கின்றார்கள். ஏர்வாடியிலே இருக்கக்கூடிய இப்ராஹிம், நாகூரிலே அடங்கி இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீத், பகதாதிலே அடங்கி இருக்கக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி, அஜ்மீரிலே அடங்கி இருக்கக்கூடிய ஹாஜா ஹரீப் நவாஸ், அதுபோல் ஆற்றங்கரையிலே, கோவளத்திலே, கோரிப்பாளையத்திலே அடங்கி இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவுலியாக்கள் என்பதாக நாம் கூறுகின்றோம். அவுலியாக்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய நேசர்கள் என்பதாக பொருள். இவர்களெல்லாம் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றதன் காரணமாகத்தான் மனிதர்கள் அவர்களை அல்லாஹுடைய நேசர்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அதனால் அவர்கள் அனைவரும் அவுலியா அல்லாக்கள், அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்பதாக நம்மில் சிலர் சொல்லக்கூடும். நாம் யார் யாரெல்லாம் அவுலியாக்கள் என்று கூறுகின்றோமோ அவர்கள் அவுலியாக்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவர்கள் அவர்கள் மீது அல்லாஹ் நேசம் கொள்ள வேண்டும், மற்றும் அல்லாஹின் மீது அவர்கள் நேசம் கொள்ள வேண்டும். பரஸ்பரம் இருபுறத்திலும் நேசம் என்பது நிகழ்ந்தால்தான் அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதாக கூறப்படும். நான் மேலே கூறி காட்டிய இந்த வலியுல்லாக்களெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் தங்களை அல்லாஹ்வுடைய நேசர் என்று தாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதுபோல அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து இவர்களெல்லாம் என்னுடைய நேசர்கள் என்பதாக குர்ஆனிலோ அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலோ சொல்லி காட்ட இருக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக அதுவும் கிடையாது. ஆக அவர்கள் மரணித்த பிறகு வாழக்கூடிய மனிதர்கள் தான் இவர்களெல்லாம் அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் அவர்களை பார்த்து கூறவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் அவுலியாக்கள் என்பதாக குறிப்பிடவில்லை. ஏன் இந்த அவுலியாக்களே அவர்கள் தங்களை அவுலியாக்கள் என்று கூறவில்லை? மூன்றாம் மனிதர்களாக, நான்காம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் இவர்களெல்லாம் அவுலியாக்கள் என்று கூறுகின்றோம். அப்படி என்றால் இவர்கள் அவுலியாக்கள் அல்லவா, அவுலியாக்கள் இல்லையா என்ற கேள்வி நமக்கு மத்தியிலே எழும். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள், இந்த முறையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று அறியக்கூடிய அல்லாஹ் தஆலா அவனுக்குத்தான் அவர்களை பற்றி தெரியும். அவர்களை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அது யுக முடிவு நாளிற்கு பிறகு உண்டான மஹ்ஷர் மைதானம் வரை நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். சரி, அப்படி என்று சொன்னால் இவ்வுலகத்தில் இறைநேசர்கள் என்று யார் யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்ட இருக்கின்றான் என்றால் பலர்களை அல்லாஹ் தஆலா இறை நேசர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்ட இருக்கின்றான். உதாரணமாக நபிமார்கள் எத்தனையோ நபிமார்கள் உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாஹின் மூலமாக. அந்த நபிமார்களெல்லாம் இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள், அல்லாஹுடைய நேசர்கள் என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான். வஹதைனாஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இவர்கள் அனைவரும் நேரான வழியின்பால் வழிகாட்டப்பட்டவர்கள். எந்த ஒரு நபிக்கும் நரகம் என்பது கிடையாது, அனைவரும் சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள். ஆக இவ்வுலகத்திலே அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்கள். அதோடு பிரித்து சில நபிமார்களை கூறுகின்றான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா நேசராக எடுத்துக்கொண்டான் என்று. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசர்கள் என்பது டிக்ரல் ஆகிவிட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் சொர்க்கவாசி என்று. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே அவனுடைய அந்த இறுதி திருமறையிலே குறிப்பிட்டு இவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்பதாக, தன்னுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்பதாக கூறுகின்றான். ஆதலால் அவர்களை அல்லாஹுடைய நேசர்கள் என்று நாம் கூறலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அந்த சஹாபாக்கள் அல்லாஹை திருப்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை திருப்தி கொண்டார். சஹாபாக்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறிவிட்டான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சஹாபாக்கள் குறித்து சொர்க்கவாசிகள் என்று அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படக்கூடிய 10 சஹாபாக்கள், இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்பது வாஜிபாகிவிட்டது என்று தங்களுடைய ஜீவிய காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் என்று அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலும் அவர்கள் மரணித்த பிறகும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அவுலியாக்கள் என்று முடிவாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா முடிவாக சொல்லிவிட்டான். அதனால் இவர்களை நாம் அவுலியாக்கள் என்று கருதி கொள்ளலாம். இப்படி பெயர் கூட குறிப்பிடப்படாத மனிதர்களில் அவுலியாக்கள் என்று சொன்னால் யார் என்று தனது திருமறையிலும் ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களுக்குரிய சில தகுதிகளை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். சில தகுதிகள் இருக்கின்றது. அந்த தகுதிகளை வைத்து இவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்கள், பெற்றவர்கள் என்று முடிவு செய்து கொள்ளலாம். அந்த தகுதிகள் என்ன? அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களை நேசிக்கின்றான். இப்போ நம்மில் யாராவது ஒருவர் அல்லது நாம் அனைவருமே அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுவிடலாம். அதுபோல வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களை விரும்புகின்றான். பொறுமையாளர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, அவசரப்படாமல் யார் பொறுமை காக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். ஆக நம்மில் நாம் பொறுமையாக இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். நீதவான்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று பிறிதொரு இடத்திலும், சுத்தவான்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான் என்று மற்றொரு இடத்திலும், இப்படியாக நல்ல நல்ல தன்மைகள் உடையவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று தனது திருமறையிலே பல இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட நல்ல தன்மைகள் உடையவர்களை அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் அவர்கள் மீது கிடைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹை பயந்து கொள்கின்றோம், நாம் பொறுமையாக இருக்கின்றோம், நாம் நீதவானாக இருக்கின்றோம், நாம் உள்ளும் புறமும் சுத்தமானவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை விரும்புகின்றானா இல்லையா? அல்லாஹ் தஆலா நம்மை விரும்புகின்றான் என்பதற்குரிய அடையாளங்கள் எதுவும் இருக்கின்றதா? அந்த அடையாளங்களை வைத்து அல்லாஹ்வுடைய நட்பு, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பிரியம் நம்மை மீது இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பினுடைய அடையாளங்கள் சிலவைகள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கின்றானா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மறு உலகத்திலே நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பட்டோலையை வழக்கரத்திலே கொடுத்து, நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது சொர்க்கவாசிகளாக வாழ்ந்தீர்கள், நல்ல மனிதராக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிட்ட அடிப்படையிலே வாழ்ந்தீர்கள், ஆதலால் நீங்கள் சுவனம் செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம் என்பது நமக்கும் தெரியும், பிறருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை பிரியப்படுகின்றானா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்த்து அறிந்து கொள்வதற்கு ஏதும் அடையாளங்கள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது. அல்லாஹ் நம்மின் மீது அன்பு கொள்கின்றான் என்று நாம் தெரிந்து கொள்வதற்குரிய முதல் அடையாளம் என்னவென்றால், நாம் உலக ஆதாயமான அதிக ஆசைகள் அற்றவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு நம்மின் மீது இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவை, வாகனிப்பதற்கு வாகனம் தேவை, அணிந்து கொள்வதற்கு ஆபரணம் தேவை, வசிப்பதற்கு வீடு தேவை. இவைகளெல்லாம் நமக்கு தேவையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனிடத்தில் இந்த தேவைகளை அளவுக்கு அதிகமாக நாம் சேர்க்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கின்றார் என்றால், நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த
வசதி பத்தாது என்று நினைக்கின்றார், போதாது என்று நினைக்கின்றார், அதிக பேராசை உடையவராக இருக்கின்றார். இப்படி அதிக பேராசை உடையவராக இருப்பவரின் மீது அல்லாஹு தாலா கோபம் கொள்ளுகின்றான் என்று தனது திருமறையிலே அல்லாஹ் கூறுகின்றான். எதையும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா. அல்லாஹ்விடத்தில் தான் உலகத்தினுடைய மறுலகத்தினுடைய ஹசாயின்கள் இருக்கின்றது. இன்னல்லாஹ யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகமாக வழங்குகிறான், சிலர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியவைகளை கொண்டு திருப்தி அடையக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான். அந்த திருப்தி இல்லாமல் தனக்கு மேலும் மேலும் வேண்டும் என்று தன்னுடைய அளவிற்கு அதிகமாக பேராசைப்படக்கூடிய மனிதர்களை குறித்து அல்லாஹு தாலா கூறுகின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு அல்லாஹுக்கு மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஒயின்னஹு அலா தாலிக லஷஹீத். நிச்சயமாக இதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கின்றான். ஒயின்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். மேலும் அவன் செல்வத்தின் மீது அளவு கடந்து மோகம் கொண்டிருக்கின்றான் என்று வல்ல அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான். செல்வத்தின் மீது, பணம், நகை, கார் மற்றும் நிலம் இவைகள் மீது அளவு கடந்த அன்பு பேராசை வைத்திருக்கக்கூடிய மனிதனை பற்றி இந்த வசனத்திலே கூறுகின்றான், அவன் நன்றி ஒன்றவன் என்று, நன்றி இல்லாதவன் என்று. நன்றி இல்லாத மனிதனை அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான். யார் அல்லாஹுக்கு நன்றியுடன் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் விரும்புவான். ஆக உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது அதிக ஆசை இல்லாமல், பேராசை இல்லாமல் அளவோடு ஆசை கொள்கின்ற மனிதர்களோடு மீது அல்லாஹு தாலாவுடைய அன்பு இருக்கின்றது. நம்மில் நாம் அவ்வாறு இருந்தோம் என்றால் அல்லாஹு தாலா நம்மை நேசிக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது முதல் அடையாளம். இரண்டாவதாக அதிக சோதனை. சோதனை என்று சொன்னால் என்ன? சோதனை என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன இளமில் ஜஸாஇ மின் இளமில் பலாஇ. யாருக்கு அதிகமாக சோதனை ஏற்படுகின்றதோ அவருக்குத்தான் கூலி அதிகமாக இருக்கின்றது. இன்னல்லாஹ தஆலா அஸ்ஸ வஜல்ல இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹு தாலா யாராவது ஒருவரை நேசித்து விட்டான் என்று சொன்னால் அவர்களை அவன் சோதனைக்குள்ளாக்குகிறான். அப்படி சோதனையில் ஏற்படுகின்ற பொழுது ஃபமன் ரலிய ஃபலஹுர் ரிலா வமன் ஸஹித ஃபலஹு ஸஹத். அந்த சோதனையை தாங்கி கொண்டவன் மீது அல்லாஹு தாலா திருப்தி கொள்கின்றான். அந்த சோதனைகளை தாங்காமல் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டுவிட்டது என்று புலம்புகிறவன் மீது அல்லாஹு தாலா கோபம் கொள்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்திலே சோதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது. நபிமார்கள் கூட சோதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரெல்லாம் உலகத்திலே சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சோதனை என்பது மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக. இந்த சோதனை அல்லாஹ் தஆலா ஏன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் அது இரண்டு விஷயத்திற்காக. ஒன்று, அந்த மனிதனுடைய பாவத்தை குறைத்து அந்த மனிதனை சுவனத்திற்கு சொந்தக்காரராக ஆக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்கின்றான். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்றால் அவருடைய அந்தஸ்தை, சொர்க்கத்திலே அந்தஸ்தை, அவருடைய படித்தரத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். இப்படி இரண்டு விதத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சோதிக்கின்றான். இந்த சோதனைகளிலே யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனை என்பதை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே 2396வது ஹதீஸாக பதிவாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டான் என்றால், நலவை நாடி அவன் உலகத்திலும் வெற்றி பெற்றவனாக, மறுலகத்திலே சுவனத்திற்கு செல்லக்கூடியவனாக அவனை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால், அஜ்ஜல லஹல் உகூபத ஃபித் துன்யா, அவனுக்குண்டான, அவன் பாவத்துக்குண்டான தண்டனையை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே கொடுத்து விடுகின்றான்.
நாமெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். சிறுபாவங்கள் பெரும்பாவங்கள் என்று பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் நாம். அல்லாஹ் தஆலா நமக்கு நல்லதை நாடிவிட்டான் என்றால் அந்த பாவத்திற்குண்டான தண்டனையை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்திலே கொடுத்து விடுவான். அவைகள் தான் சோதனைகள். அதே சந்தர்ப்பத்திலே ஒய்தா அராதல்லாஹு பி அபதிஹி ஷர்ர, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நல்லதை நாடவில்லை என்றால் என்ன செய்வான்? அம்சக அன்ஹு பிதம்பிஹி ஹத்தா யுவாஃபியஹு யௌமல் கியாமா, இவ்வுலகத்திலே அந்த மனிதனுக்கு அள்ளி கொடுத்து விடுவான். சோதிக்காமல் அந்த பாவத்தினுடைய அந்த குற்றத்தினுடைய தண்டனையை மறுலகத்திலே அவன் நரகமாக அனுபவித்து கொள்ளட்டும் என்பதாக விட்டு விடுவான். ஆக இவ்வுலகத்திலே ஒரு மனிதனுக்கு சோதனைகள் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த சோதனை அதிகமாக அந்த மனிதன் மீது அல்லாஹ்வுடைய பிரியமும் அதிகமாகின்றது. அதிகமான சோதனை அல்லாஹ்வுடைய அதிகமான பிரியம் என்பதாக பொருள். குறைந்த சோதனை என்பது அல்லாஹ் தஆலாவுடைய குறைந்த பிரியம் என்பதாக பொருள். உலகத்திலே மனிதர்கள் சோதனையை எப்படி பார்க்கின்றார்கள்? ஒருவரை அல்லாஹ் தஆலா அதிகம் சோதிக்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா அவரை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் தஆலா அவரை விரும்பவில்லை என்பதை போன்று பார்க்கின்றார்கள். அப்படி அல்ல. அப்படியானால் அனைத்து நபிமார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கி இருக்கின்றது, கஷ்டப்பட்டு இருக்கின்றார்களே, அதற்கெல்லாம் என்ன பொருள்? அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா யாரை விரும்புகின்றானோ அவர்களைத்தான் அல்லாஹ் அதிகம் சோதிப்பான். நம்மின் மீது சோதனைகள் அதிகமாக அல்லாஹ்வுடைய அன்பு நம்மின் மீது அதிகமாக இருக்கின்றது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் தஆலா நம்மின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய இரண்டாவது அடையாளம். அடுத்து மூன்றாவதாக, யார் மீது அல்லாஹ் தஆலா அன்பு கொள்கின்றானோ அந்த மனிதர் மீது பிற மனிதர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும். பிற மனிதர்களிடத்திலே அவர் நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்திருப்பார். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகதா பாரஸனி பில் முஹாரபா, யார் என்னுடைய நேசர்களை, அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸிலே கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யார் என்னுடைய நேசரை பகைத்து கொள்ளுகின்றாரோ அவர் என்னுடன் யுத்தம் புரிவதற்கு தயாராகிவிட்டார். ஒரு மனிதர் என்னிடம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஃபர்லானவைகளை செய்வதன் மூலமாக மட்டும் நெருங்குவது கிடையாது. மாறாக எந்த அளவிற்கு அவர் அதிகம் நஃபிலானவைகளை செய்கின்றாரோ அந்த அளவிற்கு அவர் என்னை நெருங்குகின்றார். ஒரு மனிதனை நான் நேசித்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒரு மனிதனை நான் நேசித்து விட்டேன் என்றால் அவனுடைய பார்க்கும் கண்களாக நான் ஆகிவிடுகின்றேன், கேட்கும் காதுகளாக நான் ஆகிவிடுகின்றேன், அவன் பிடிக்கும் கரங்களாக, அவன் நடக்கும் கால்களாக ஆகிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆக ஒரு மனிதன் நஃபிலானவைகளை அதிகம் செய்கின்ற பொழுது, உபரியான வணக்கங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய அன்பு எப்பொழுது அவர் கிடைக்கப் பெறுகின்றாரோ அப்பொழுது அந்த மனிதன் பார்க்கக்கூடிய கண்ணாக அல்லாஹ் தஆலாவும், கேட்கக்கூடிய காதுகளாக அல்லாஹ்வும், அவர் செய்யக்கூடிய கரங்களாக அல்லாஹ்வுடைய கரங்களும், அவர் நடக்கக்கூடிய கால்களாகவும் அல்லாஹ் ஆகிவிடுகின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு நல்ல ஒரு செயலை விரும்புகின்றானோ அந்த செயலை அவர் செய்யக்கூடியவராக ஆகிவிடுவார். அப்படி செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா உண்மையிலே விரும்புவான். ஆக அல்லாஹ் தஆலா நம்மை விரும்புகின்றான் என்பதற்குரிய அடையாளங்களில் மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருப்பார், மக்களுடைய அன்பை பெற்றிருப்பார், நற்குணமுடையவராக இருப்பார். அன்பிற்கினிய அல்லாஹ்வியார்களே, இப்படிப்பட்ட இந்த மூன்று அடையாளங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் நினைத்து கொள்ளலாம், நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அல்லாஹ் தஆலா நம்மை விரும்புகின்றான் என்று. கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, ஒருவரிடத்தில் இந்த மூன்று அடையாளங்களும் இல்லை. சோதனைகள் ஒரு ஆளுக்கு வரமாட்டேங்குது. அதிகமான பொருளாதாரத்தின் மீது ஆசையை கொண்டிருக்கின்றார், நற்குணம் இல்லை. அவர் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்?
எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்தால் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்ட இருக்கின்றன. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஹுத்பாவிலே காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் கமா அமர். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குரிய முதல் காரியம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நெறியை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், குல் நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை பிரியப்படுவான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய நட்பு, அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கின்றது. அடுத்தபடியாக உபரியான வணக்கங்கள் புரிய வேண்டும். உபரியான வணக்கங்கள் என்றால் ஃபர்து அல்லாத மற்ற வணக்கங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தன்னுடைய வழிமுறையாக பின்பற்றி செய்திருக்கக்கூடிய வணக்கங்கள். புகாரிலே 6502வது ஹதீஸாக பதிவாகி இருக்கின்றது. மா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா வஹிப்பஹு, ஒரு மனிதனை நான் பிரியப்படுகின்ற வரை நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவர் என்னுடைய அன்பை பெற்றவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். ஆக நஃபிலான வணக்கங்களை நாம் எந்த அளவிற்கு அதிகம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கின்றது. அடுத்தபடியாக நாம் நம்முடன் இருக்கக்கூடிய மூமின்களிடத்திலே கனிவாக, அன்பாக, ஆதரவோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை விரும்புகின்றான் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மூமின்களே, உங்களிலிருந்து தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் யார் திரும்புகின்றாரோ அவர், அதனால் அல்லாஹ் தஆலாவிற்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அல்லாஹ் தஆலா வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால் அல்லாஹ் தஆலாவை அவர்கள் விரும்புவார்கள், அல்லாஹ் தஆலாவும் அவர்களை விரும்புவான். அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதில்லத்தின் அலல் முஃமினீன அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், மூமின்கள் மீது மிகவும் அன்போடு பாசமோடு நடந்து கொள்வார்கள். இறைவனை நிராகரித்து இணை வைப்பில் இருக்கக்கூடியவரிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், அல்லாஹ் தஆலா அவர்களை விரும்புகின்றான், அவர்களும் அல்லாஹ் தஆலாவை விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உள்ளவர்கள்தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் தஆலாவை அறிந்து அவனை வணங்க வேண்டும். அப்படி வணங்கி நாம் மரணத்திற்கு பிறகு சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மனித இனமும் ஜின் இனமும் படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ்
தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுவிட்டோம் என்றால் நமக்கு இது தவிர வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு கவலை இல்லை. காரணம் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தாலாவுடைய அன்பை பெற்ற மனிதர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தாலாவுடைய அன்பு எந்தெந்த செயல்களை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்ட இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட செயலை நாம் செய்து அல்லாஹுடைய அன்பை பெற்று நாளை மறுவுலகத்திலே சோனம் செல்லும் நல் அடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தாலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammad